கடவுள் விட்ட வழி பண்றீங்களா? ரஜினி சார் மாதிரி சிம்பிளா சொல்லிட்டாரு பிடி விஜய் அண்ணன். டிஜே ப்ரோ நல்ல சாங்கா குத்து சாங்கா போட்டு விடுங்க. அண்ட் சியர் லீடர்ஸ் நல்லா குத்து சாங் நல்லா வைப் பண்ணுங்க. tu se la punia bidi basse mali la dalada ela 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 nandana sina gange prema diye nala magaranda piyaru gala chandana ella wage alasina bala nala benna mira dila kunkuma suwanda hura niswana leela anjana sisila nura aswala gala tete bendi hadu didi lamata veli indala betole kona semi hapala oba ayet asak konata karala anime yanda moreng matta balala madadinga sina DJ அடுத்த பால் ஆஹா பிடி விஜய் அண்ணன் அடிக்க மாட்டார்னு சொல்லி நல்லா ஜஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி உசு உசுன்னு போடுறாரு. நல்ல ஒரு ஆஃப் கட்டுரு ஆஃப் சைடு ஆஃப் டாட் பால் அகைன். அடுத்த பந்து நல்ல ஒரு கட் ஷாட்டு. ஆனால் பால் கரெக்டாக கீப்பர் கைக்கே போயிடுச்சு. தமிழ் செல்வன் அண்ணன் அந்த பாலை வந்து நல்லா டைவ் அடிச்சு ஜான்டி ரோட்ஸ் மாதிரி பிடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஒரு மேலே போடப்பட்ட பந்து அனதர் டாட் பால். ஃபைனலாக பிடி விஜய் அண்ணன் அடிச்ச ஷாட் ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டர் கைக்கு போச்சு. உள்ள போயிட்டு வெளில வந்துருச்சு. கேட்ச் டிராப் பட் பரவாயில்ல. நெக்ஸ்ட் டெலிவரி ஒரு பெரிய ஷாட் கரெக்டாக நெட்டில் பட்டு இன்னொரு கேட்ச். ஆனால் கோவிந்தாவாய் விட்டது. அண்ட் முதல் ஒரு முடிவில் ஸ்கோரு நன் ஃபார் நன். எஸ் எந்த சேஞ்சுமே இல்லை. அண்ட் மேட்ச் அஃபிஷியல் சார் அம்பையர் சார் ஒரே நிமிஷம் இங்கே ஸ்ட்ரைட்டாக பாருங்க. அஃபிஷியல் சார் கொஞ்சம் லைட்டாக ரைட்டில் மட்டும் மூவ் பண்ணிக்கோங்க சார் லைட்டாக ஃபியூ ஸ்டெப்ஸ். ரிஷப் பண்ட் மாதிரி கண்ணன் அண்ணன் அடிக்க பார்த்த ஷாட் ஒத்த கையில். ஆனால் பால் போனது ஏதோ ஒரு கையில். அதனால் ஒரு வைடு கொடுத்துருக்காரு அம்பையர். ஊஷப்பா அவுட் சைட் ஆஃப் வைடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல பால் அடிச்சா சிக்ஸர் மட்டும் தான்ப்பா அப்படின்னு சொல்லி அண்ணன் நின்றுருக்கா. அப்படி ஒரு ரன் விட்டாங்கோ. கண்ணன் அண்ணன் ஒரு கட் ஷாட்டுக்கான முயற்சி. இறங்கி போய் அடிங்கண்ணே கமாண்ண. நம்ம ஐயாவும் அண்ணன் தானே. ஒரு ஃபுல்லாக பால் திரும்ப பெரிய ஷாட். ஆனால் எந்த ரன்னும் இல்லை. டாட் பால் மட்டுமே. அண்ட் ஓவர் முடிந்து விட்டது. எஸ் 2 ஓவர் முடிவில் ஸ்கோரு 3. யாருக்குப்பா எனக்கு தெரிஞ்சு சென்னையில் எம்எஸ் தோனி கூட அவ்வளோ பெரிய ஃபேன் இருக்காது போல். நாமக்கல்ல நம்ம பவுலர் அவருக்கு வந்து பெரிய ஃபேன் பேஸே இருக்குது.
பால கையில் கொடுத்த உடனே சவுண்ட் ரொம்ப அதிகமாக வருது. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் நல்ல ஃபீல்டிங். चार रन के लिए मतलब बॉले and straight வச்சிருக்கா. அப்படி ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கேக்கே எந்த ரன்னும் இல்லையா? இல்ல இருக்கு, அவுட் இருக்கு, அவுட். பழனிவேல் அண்ணனை இப்படி இது பண்ணி விட்டீங்களே டாக்டர் அருண். ஆஹா, டாக்டர் அருண் ஒரு சிவம் டூபே போலயே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு. கமான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ். உண்மையாலே சிவம் டூபே தாங்க இவரு. குரூப்ல டூபே இல்ல, உண்மையாலே சிவம் டூபே தான். ஒரு பெரிய ஷாட்டுக்கு பவுண்டரியா, பவுண்டரியே தான். ஃபுல் டாஸ் பால் நல்லா கன்வெர்ட் பண்ணார் அருண் ப்ரோ. அடுத்த பால் இருந்தாலும் நான் பொறுமையாக தான் போடுவேன், முடிஞ்சா அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. ஓ மை குட்னஸ், நல்ல ட்ரை அங்கே, பட் ஸ்டில் ஒரு 6 பேருக்கு. ஸோ அருணோட பேட்லேருந்து கடைசி டைமில் ஒரு சம் ஷாட்ஸ் எல்லாம் வந்து 6 பவுண்டரின்னு வந்துகிட்டு இருக்கு. அடுத்த பால் ஒரு டூஸ்ரா, அட போஸ்ரான்ற மாதிரி அதையும் அசால்ட் ஆறுமுகமா. ஸ்பின் பேஷர் சிவம் டூபேனா, இங்கே வந்து ஸ்பின் பேஷரா டாக்டர் அருண் இருக்கா. அப்படி 6. And last over. ஒரு பெரிய ஷாட், பட் ஸ்ட்ரைட்டா டு தி ஃபீல்டர். டாட் பால். அடுத்த பந்து பிஎஸ் மோகன் சாட். ஓ மை குட்னஸ் கிரேஷியஸ், நல்ல ஷாட். ஆஹா, ஏரியாவில் நான் அந்த காலத்திலே பெரிய ஃபுட்பால் பிளேயரா, அதுக்கப்புறம் தான் நான் இந்த கிரிக்கெட் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஆனால் சிறப்பாக ஒரு ஃபுட்பால்லே தடுத்திருக்காரு. லெஃப்ட் வர்சஸ் லெஃப்ட், வைட் டெலிவரி. பெரிய ஷாட் ஃப்ரம் அருண். ஆனா மீண்டும் பேட்டில் படவில்லை. another டாட் பால். அடுத்த பால் மீண்டும் இறங்கி வந்து அடிக்கிறதுக்கான முயற்சி ஃப்ரம் அருண். another டாட் பால் அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஒரு லோ ஃபுல் டாஸ். இன்ஃபேக்ட் ஒரு யாக்கிங் லென்த் சூப்பரா போட்டுட்டு இருக்காருங்க மோகன் சார். ஆஹா, போட முடிய ஒரு மந்திரத்தை போட்டாரு, அடிக்காதுன்னு சொல்லி போட்டாரு. அண்ட் எஸ், இன்னிங்ஸ் முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. யா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவு வந்திருக்கு. 25 முடிச்சிருக்காங்க. அண்ட் 26 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற நிலைமை இப்போதைக்கு பேட்டிங் உள்ள வருது. அடுத்த டீம் என்ன பண்றாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே, இன்னும் ஒரு ஓவர் பாக்கி இருக்கான். ஸோ வி நீட் டு வெயிட். இப்போதைக்கு 5 ஓவரில் ஸ்கோரு 25. 4 ஓவரில் மன்னிச்சிருங்க, 4 ஓவரில் ஸ்கோர் 25. அடுத்த ஓவர் 5வது ஓவர். ராஜானன், கமான் ராஜா, நான் ஒரு டிப்ஸ் நான் உங்க காதில் சொல்றேன், இறங்கி போய் அடிங்கண்ணே. இல்லை செல்லமா தட்டி விட்டுருக்காரு ராஜா அண்ணா. வந்து அந்த காலத்து ராகுல் டிராவிட் ஃபேன் நினைக்கிறேன். அழகா பால் டிரைவ் ஆடி விட்டுருக்கா அப்படி சிங்கிளுக்கு. ஆனதர் ஒரு சிங்கிள் மாறுமுகம். அண்ட் சாதாரண ஸ்ட்ரைக்ல ஆஹா, மீண்டும் ஸ்ட்ரைட் டு தி ஹேண்ட்ஸ் of the bowler himself. over dot leg side wide. நல்ல ஷாட். ஆஹா, டவுடி. ஓ வாட் a fielding sir.
படையப்பா ஸ்டைலில் சொல்லணும்னா உங்களுக்கு வயசே ஆகலை சார், செம ஃபீல்டிங்கு. வாட் அ ஷாட் ஃப்ரம் சாந்தானன் அண்ட் ஒரு சிங்கிள். அண்ட் எஸ், அதோட கதை மோகையாவாகுது முதல் இன்னிங்ஸ். அண்ட் 29ல் முடிச்சிருக்காங்க. 30 அடித்தால் வெற்றி. ஐயா டிஜே போட்டு விடு குத்த. மாமே வைபேத்தே மாமே சவுண்டேத்தே டமால் மாடே டங்கு வர டரா புட்டு கை மால் மாடே. சிறப்பு ப்ரோ. இருங்க அண்ணா. ஓ மை குட்னஸ் கிரேஷியஸ். அண்ணா அடிச்சுட்டு பார்த்தியா, நான் ஜஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலராக ஆயிருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. டாப் ஆஃப் ஆஃபாக தூக்கியிருக்காரு சும்மா ட்ரையல்ஸ் பால்ல. ஓடிட்டாங்க ஒரு ரன்னு. எஸ், முதல் வள்ளி ஆஃப் த மார்க் அப்படின்னு சொல்லலாம் சிங்கிளோட. சிறப்பான ஷாட்டு, அனதர் ஒரு சிங்கிள். அடுத்த பால். ஆஹா, வாட் அ ஷாட், கட் ஷாட். பா, சௌரவ் கங்குலியே ஒரு நிமிஷம் கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு சார். குட் ஷாட். அண்ட் அகெயின் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி சரவணன் அண்ணன் பேட்டில் படவில்லை. நெக்ஸ்ட் டெலிவரி. ஊஷப்பா ஊஷப்பா, நினச்ச கதவு திறக்காதா. நீங்களும் ஒரு மந்திரத்தை போடுங்க சார். சரவணன் சார் ஒரு மந்திரத்தை போட்டு அடிச்சு பாருங்க அடுத்த வாட்டி. அண்ட் முதல் ஒரு முடிவுள்ள ஸ்கோர் 3. நல்லா ஆக்சுவலாக செம்மையாக ஃபினிஷ் பண்ணார் டாக்டர் அருண் ப்ரோ. அவர் ஃபினிஷ்னால பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு டார்கெட்டாக போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. 29 ரனில் முடிச்சாங்க. போல்டு முதல் பாலே ஒரு சிறப்பான பால் சாந்தகுமார் அண்ணன்டேது. Oh my God, swing and a miss or wide. Shot is right. Oh goodness gracious, நல்ல ட்ரை. பா சரவணன் சார்ல இருந்து ஃபைனலா கண்ணில் வந்து ஒரு தேஜஸ் தெரிஞ்சுது. செம ஷாட் சார். வாட் அ ஷாட் கண்ணா. ஓ மை, உங்களுக்கு பார்த்தீங்களா டெக்னிக்கலாக போட்டார் ஒரு பால் காலுக்கில. உஷார் ஐயா ஆகிட்டாருங்க சாந்தகுமார் அண்ணன். பட் சார் சூப்பர் பேட்டிங் சார். நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு ஊஷப்பா நினச்ச கதை திறக்காதான்ற மந்திரத்தை போட்டுட்டே நீங்கள் வந்து ஜாலியாக பேட்டிங் ஆடுங்க. அப்போ தான் 6-4 அடிக்கிறீங்க. உங்களுக்காக இன்னொரு மந்திரத்தை கூட எடுக்கிறேன். டிஷாரா கமான் சார். டிஷாரா வேலை செஞ்சிருக்கா இல்ல மேல ஹைட்ல வச்சிட்டாரு. ஓகே, ஐயாவும் அண்ணன் ஸ்ட்ரைக்ல. ஐயாவும் அண்ணனுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணலாமேப்பா. ஓ வாட் அ ஷாட் அண்ணா, ஒரு புல் ஷாட். ஆனா இன்டோர். ஓ
அவுட்டு. ஐயா அண்ணன் அவுட் அடிச்சிங்களே. ரோஹித் சர்மா மாதிரி அடிச்சாரு, ஆனா ரன் அவுட் முறையில் விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாரு. பரவாயில்லண்ணா, ஷாட் சிறப்பாக இருந்தது. ஆனால் அண்ணா வந்து இண்டோர் அப்படின்றத மறந்துட்டாருன்னு நினைக்கிறேண்ணே. நோ வரிஸ்ண்ணே. நெக்ஸ்ட் பால் சரவணன் சார். ஓ ஸ்பின் ஆயிடுச்சு பால், சிங்கிள் மட்டுமே. ஓட்ட ஷாட் மிதுன் ஐயா. எங்கப்பா இருந்தேன் இவ்வளோ நாளா? இன்னும் ஒன்று மாதிரி ஆளை தான்ப்பா ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்கள் டீமே வந்து என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு மிதுன் ப்ரோ ஃப்ளாட் பேட் அட் பவுண்டரி. அடுத்த பால் மீண்டும் ஒரு ஃப்ளாட் பேட் அடிட்டு இதுவும் பவுண்டரி போகுமா? நின்றுச்சு. நீங்கள் ஏன் மிதுன் ப்ரோ நின்ட்டீங்க? ஓடுவார்னு எதிர்பார்த்தேன். 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 23 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன்று 7 ரன் தான் அடிக்கணும். கமான் ப்ரோ, ஃபினிஷிங்காக உங்களுக்காகவே வச்சிருக்காங்க மதன் குமார் ப்ரோ. ஓ ஒரு டெக்னிக்கல் பால். பால் 7 குட் ஷாட் பவுண்டரி போகுமா? அண்ணனை வந்து அங்கே சுத்துன்னு சுத்த வைக்குது. எனக்கு தெரிஞ்சு அண்ணா வந்து சின்ன வயசுல லைசன்ஸ் எடுக்கிறப்ப ஆர்டிஓ ஆஃபீஸில் கூட அந்த அளவுக்கு சுற்றி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எட்டு போடுறப்ப அந்த அளவுக்கு பால் சுத்த வச்சிருச்சு. அடுத்த பால் ஆஹா டான்சிங் ரோஸ் மிதுன் ப்ரோ டான்ஸ் ஆடிட்டே ஒரு வைடு வாங்கிட்டாரு. அடுத்த பால் மீண்டும் நீங்க வைடு போடுங்க, நான் விட்டுட்டே ஆடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிதுன் ப்ரோ இன்னொரு வைடு விட்டாரு. என் மாப்பிள்ளை எப்பவுமே மொதல் பால சாமி கூட்டுறான்னு பார்த்தா மிதுன் ப்ரோ வைடு கூட்டுட்டு இருக்காரு. கார்டு சேஞ்ச் பண்ணாரு பவுலர், ஆனாலும் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு பவுண்டரி ஆச்சாலே வின்னு. ஓகே 3 அடித்தால் வின்னு. பெரிய ஷாட் அண்ட் ஸ்ட்ரைட்டா விக்கெட் கீப்பர் அருண் ப்ரோ எங்கேயுமே நவுற வேணாம், நின்ன இடத்துல கைக்குள்ள கேட்ச் அவுட். தமிழ்ச்செல்வன் அண்ணன் இது ஒரு கவர் டிரைவுக்கான முயற்சி. அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் அடுத்த மேட்ச் நம்மளோட பெரிய ஷாட் அண்ட் சிங்கிள் அண்ட் ஸ்கோர்ஸ் லெவல் 1 ரன் அடித்தால் வெற்றி. ஆனால் அதை வந்து அடுத்த ஓவரில் தான் அடிக்க முடியும். ஸோ இதே நேரத்தில் ஐ வுட் லைக் டு ரிமைண்ட் விஎஸ்டி டாமினேட்டர்ஸ் கேப்டன் அண்ட் பிளாக் பேந்தர்ஸ் கேப்டன் ரெடியாக இருங்க. உங்களுக்கான முதல் மேட்ச் நம்ம என்எஸ்பிஎல் நாமக்கல் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் சீசன் நம்பர் 1ஓட முதல் மேட்ச் 1 அடிக்கணும். யா ஷாட் சிங்கிளா எஸ் ஒரு ரன். அந்த ஒரு ரன்னோட மேட்ச் முடிந்து விட்டது. நம்மளோட கெஸ்ட் மேட்ச் இங்கே வந்து முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ சரவணன் அவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் அண்ட் மெடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் இன்ஸ்டிடியூஷனோட சேர்மன் ஸ்ரீனிவாசன் சார் அவர்களை அன்புடன் உள்ள வந்து வரவேற்கிறோம். மேன் ஆஃப் த மேட்ச் சரவணன் அவர்களுக்கு வந்து இங்கே மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுக்கப்படுகிறது. சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள்ண்ணா. சிறப்பாக இருந்தது. ஒரு சீஃப் கெஸ்ட் மேட்ச். ரொம்ப நாள் கழிச்சு ஆமி ரோட்டேட் பண்றது எக்ஸசைஸ் மாதிரி கண்டிப்பா இருந்திருக்கும்.
ஆஃப் த மேட்ச் ப்ரோ ஒரே நிமிஷம் லைட்டா யா மேன் ஆஃப் த மேட்ச் சரவணன் சார் கொஞ்சம் அப்படியே முன்னாடி வாங்க சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் ஃபார் யுவர் மேன் ஆஃப் த மேட்ச். அண்ட் மோகன் சார் ப்ளீஸ் நீங்க தான் வந்து சாருக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணணும். சிறப்பான ஒரு ஆட்டம் சரவணன் சார். அண்ட் நம்ம கிட்ட வந்து ஒரு குட்டி கல்ச்சர் இருக்குது. அந்த கல்ச்சர் என்னன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கணும், கண்டிப்பா பேசணும். ஆமா சொல்லுங்க சார், எப்படி இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு விளையாண்டது? ரொம்ப ஒரு வித்தியாசமான என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா ரசித்தோம். நாங்கள் 15 வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் ஸ்கூலில் போய் விளாண்டுக்கிட்டு இருந்த டீம் தான் இது எல்லாமே, பாதி பேர். அதனால் இப்போயும் அப்படியே அப்பப்போ விளாண்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அது இருக்குது. எல்லோரும் அடுத்த மேட்ச்சு போகலாம். வீரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சார். கேஎஸ்ஆர் இன்ஸ்டிடியூஷனோட சிஓ சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் சார் வந்து ஐயாவு அண்ணன் அவர்கள் சில மெடல் பற்றி மரியாதை செலுத்துகிறார். சார் தேங்க்யூ சார், மிக்க நன்றி. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள். ஸோ ஜஸ்ட் கேம் இன். ஸோ மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. வந்த அனைத்து சீஃப் கெஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக அடுத்த தருணத்தில் மீட் பண்ணுவோம் சார். செக். நெக்ஸ்ட் ஐ ரிக்வெஸ்ட் விஎஸ்டி டாமினேட்டர்ஸ் கேப்டன் அண்ட் பிளாக் பேந்தர்ஸ் கேப்டன் டாஸ்க்காக உள்ள வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது பிரதர்ஸ். விஎஸ்டி டாமினேட்டர்ஸ் அண்ட் பிளாக் பேந்தர்ஸ் கேப்டன் டாஸ்க்காக கொஞ்சம் ரெடியாக இருங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்தவொடனே உள்ள வந்துருங்க ப்ரோ. आलूमा ऐसा लंगड़ी मालूमा तेजी गली जिन्ने क्रैकी उठा सालमा अरिकल कोते उठा गलगले पलचन पर बलकद मिटा VST Dominators captain and Black Panthers captain முதல் மேட்ச் நம்மளோட NSPL முதல் மேட்ச் இங்க வந்து ஸ்டார்ட் ஆக போகுது கூடிய விரைவில். And அதுக்காக captain of VST Dominators and captain of Black Panthers, I request you to join in for the task. கொஞ்சம் சீக்கிரமா உள்ள டாஸ்க் வந்துருங்க brothers. VST Dominators and Black Panthers captain. VST okay. So முதல் மேட்ச் ஒரு huge round of applause கொடுத்துட்டு நம்ம NSPL இங்க வந்து inaugurate பண்ணலாமேப்பா. அவ்வளவுதானா? What is this buddy? So PS மோகன் சார் தான் வந்து டாஸ் வந்து ஃபிளிப் பண்ண போறாரு. யார் கால் கேட்க போறீங்க? VST-யா இல்லனா Black Panthers-ஆ? ஓகே. Black Panthers கால் எடுத்துக்க போறாங்க. ஓகே. Tail is a call from Black Panthers. ஐயா முதல் மேட்ச்ல டாஸ் விக்டரி. என்ன பண்ண போறீங்க ஐயா சொல்லுங்க. அத ஃபர்ஸ்ட் choose to bowl first. ஏதாவது பர்టిక్యులர் ரீசன் இருக்கா? 8 ஓவர் மேட்ச் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. எங்க பெஸ்ட் கொடுப்போம். செந்தில் ப்ரோ ஒரே நிமிஷம். சோ செந்தில் ப்ரோ டாஸ் ஜெயிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ப்ரோ டாஸ் வின் பண்ணி தான் பேட்டிங் தான் சூஸ் பண்ணிக்கலாம்னு இருந்தோம். அவங்களே எங்களுக்கு வழி கொடுத்துறாங்க டாஸ் பேட்டிங் சூஸ் பண்றதுக்கு. சரி ப்ரோ நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் both the teams to டக்குனு உள்ள வந்து அசெம்பிள் ஆகும்படியும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட NSPL ஓட முதல் மேட்ச் இங்க VST Dominators
வர்சஸ் Black Panthers. Black Panthers டாஸ் ஜெயிச்சு அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறாங்கன்னா bowling பண்ண போறாங்கப்பா. நான் மணினா ஸ்குவாட் மட்டும் ஸ்குவாட் ஒரு ஆள் கேக்கன் வாங்கண்ணா. ரீஸ்டார்ட் பா அடிக்கிற அடியெல்லாம் பார்த்தா அண்ணனுக்கு ஒரு 4-5 ஒன் நியூஸ் பால் எடுத்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிரிக்கிறாரு ஜஸ்ட் நம்பர் 8.